ஹாய் கைஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து பிளேயர்ஸோட இன்ஜுரி அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போது சண்டே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறாங்க அவங்க கிரவுண்டில். அதனால் மேட்ச் கண்டிப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதுக்கு முன்னே நம்ம சாந்தனர் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். சாந்தனர் எங்கடா ஐபிஎல் ஆளே காணும், பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. சாந்தனர் ஒரு நல்ல பிளேயர் தான், அவர் எந்த டீமில் ஆட மாட்டேன்னு நினைக்காதீங்க. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தான் இருக்கார். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை யூஸ் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான் அது முக்கிய காரணம். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா மாரி ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் தாங்க, அவர் மாரியே கொஞ்சம் ஸ்லைட்டாக போடுற பவுலர் தான். அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் மிச்சல் சாந்தனருக்கு சான்ஸ் கிடைக்குது டவுட்டு தாங்க. நல்ல பேட்டிங் கூட ஆடுவாருங்க, டீசெண்டாக ஆடுவார். ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்காது, ரொம்ப வருத்தமாக தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக அவர் மேல் ஒரு போட்டியில் ஆனும் நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதுக்காக அவர் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. லாஸ்ட் இயர் வான்கடையில் ஆடும்போது 4 ஓவர் போட்டு 22 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாருங்க. மெயினாக நம்ம சூரியகுமார் யாதவ் விக்கெட்டும் திலக் வர்மா விக்கெட்டும் எடுத்தார். அதனால் அவர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்தார்னா சூப்பராக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஹானே என்னடா லாஸ்ட் மேட்ச் இறங்க வேலைன்னு நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், பெரிய இன்ஜுரியானு. ஆனால் அவருக்கு பெரிய இன்ஜுரிலாம் இல்லை, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் லோக்கல் பையங்க மும்பை இந்தியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ரஹானேனா யாருன்னு காமிச்சு ஏறுங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ஆப்போசிட்டாக தான் சூப்பராக ஆடினாருங்க. அதில் தான் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதனால் அந்த இன்னிங்ஸால் தான் ஒன்று கூட ஒரு டீமில் இருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் தரத்தை லாஸ்ட் இயர் காமிச்சார் இந்த கிரவுண்டில், அதுவும் மும்பைக்கு எதிராக தான். அதனால் அவர் இருக்குது மும்பைக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அதெல்லாம் ஓன் கிரவுண்ட்னால கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்சு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேங்க. ரஹானே ஒரு டீசெண்டான பிளேயருங்க, நல்லா மேட்ச்சை எடுத்துகிட்டு போகிற பிளேயர். அவர் இருக்கிறது டீமுக்கு கண்டிப்பாக வேணும், நல்லதுங்க. ரஹானே ஒரு சைலண்ட் கேரக்டர், ஆனால் பேட்டிங் செட் ஆகிட்டார்னா சூப்பராக ஆடிட்டு இருப்பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சகார் தாங்க. தீபக் சகர் லாஸ்ட் மேட்ச் ஆடவே இல்லை. அவருக்கு என்னாச்சுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தோம். ஆனால் அவருக்கு ஒரு இன்ஜுரின்னு தெரிவிச்சிட்டாங்க. அதனால் அவர் விளையாடுறது சந்தேகம் தாங்க. ரீசெண்ட் டைமில் அவர் சரியாக ஃபார்மில் இல்லை, ஒழுங்காக பால் போடல. மேக்ஸிமம் நல்லா பவர் பிளேயில் போட்டாலே 2 விக்கெட்டு 3 விக்கெட் கைட்டி கொடுத்துருவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டுறாருங்க. அதுதான் சென்னை அன்னைக்கு ஒரு போலிங் ட்ராப் பேக்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பவர் பிளேயர் விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். அடுத்து ஜடேஜா ஸ்பின்னர் கொஞ்சம் ஓவர் மிடில் ஓவரில் மெரிச்சிட்டு டெத்தில் 10 ரன் சூப்பராக போட்டு போயிடுவார். இதுதான் சிஎஸ்கோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஆனால் தீபக் சகர் இப்போல்லாம் பவர் பிளேலே ரன் குத்துறாரு, விக்கெட் எடுக்காதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் இன்ஜுரி ஆகிருக்க தீபக் சகர் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகி வரணும், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆடணுங்க. ஏன்னா நல்ல பவுலருங்க அவர். இந்த சீசன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் வேர்ல்டு கப் கூட எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அவர் இன்ஜுரியிலேருந்து மீண்டு கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. அவர் இந்த அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அதனால் அவர் அடுத்த மேட்சே ரெஸ்ட்டு தான். நம்ம தலைவன் ஷர்துல் தாக்கர் தான் அவருக்கு பதில் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேங்க. ஷர்துல் தாக்கர் ஓவரெலாம் போட்டால் பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க, பார்க்கலாம். இருந்தாலும் அவரும் ஒரு லோக்கல் பை தான் ஷர்துல் தாக்கர், பார்க்கலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா பத்திரானா நல்ல பவுலருங்க, சூப்பராக ஏக்கர்லாம் டெல்லி ஆப்போசிட்டு சூப்பராக ஏக்கர் போட்டு அவர் திறமை காமிச்சார். ஆனால் பத்திரானாக்கு இன்ஜுரிங்க. அவர் விளையாடுற அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குது, ஆனால் அது லைட்டாக இருக்கிறதுனால பெருசாகிடுமோ சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா இன்னொரு இது லாங் சீரீஸ் வேறு, ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அவருக்கு பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பத்திரானாவோட போலிங் தேவைப்படும். அதனால் அவரை ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வேர்ல்டு கப் வேறு வருது, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முக்கிய பவுலராக வேறு அவர். அதனால் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவர் இன்னொரு 2-3 போட்டி மேக்ஸிமம் விளையாடுறது சந்தேகம் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் 2-3 போட்டியில் அவர் க்யூர் ஆகி வராரான்னு. அவர் வந்தார்னா சென்னை அன்றைக்கி இன்னும் ஊக்கத்தை கொடுக்குங்க. சரிங்க, எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன்ஸை போனால் நம்ம மும்பை அணியை வீழ்த்தலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயிங் லெவன்ஸை கமலில் தட்டி விட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.